அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பக்கெட் அண்ட் பேக் ஸ்டோரி. ரீசெண்ட் டேஸில் ஒரு மீம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எங்கே திரும்பினாலும் அந்த மீம் தான், எங்கே பார்த்தாலும் அதே டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் கேரக்டர், பட் அவரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம், அவரோட பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே வந்துட்டு இன்னொரு கேரக்டரை வந்துட்டு ரிசம்பிள் பண்ணுது. ஸோ யூசுஃப் டிகெக் அவர் வந்துட்டு ஒரு டர்க்கிஷ் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டர். ஸோ அவர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக, கேர்ஃப்ரீயாக, ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அப்போது வந்துட்டு அவர் கன் எடுத்து இப்படி நின்றாரு பாருங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் யாரை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்ற ஒரு மீம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மீமில் வர அந்த கேரக்டர் பேரை சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் வரும். அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லைங்க, குங்ஃபூ ஹசில் படத்தில் வந்துட்டு, இன்ஃபேக்ட் இந்த படம் பேர் சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபேஸ் ஞாபகம் வந்திருக்கும். குங்ஃபூ ஹசில் படத்தில் வர அந்த காலனி ஓனர் அம்மா கேரக்டர். இந்த படம் பேர், அந்த பர்டிகுலர் கேரக்டர், இதை பற்றி எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு அடிக்கடி டிவியில் வந்துட்டு இந்த குங்ஃபூ ஹசில் படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் வந்துட்டு போடுவாங்க. ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் இருக்கோ இல்லையோ எல்லா வேலையும் விட்டுட்டு 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ், ஏன்னா அது 90s கிட்ஸ் வந்து பார்த்து ரசித்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம், அதை அப்படியே 2K கிட்ஸுக்கும் வந்துட்டு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த கேரக்டர், அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த காலனி ஓனர் அம்மா கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான் வந்துட்டு யுவான் ஷியூ. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாங்காங்கில் பிறந்திருக்காங்க. பை பர்த் இவங்க பேர் வந்துட்டு சங் சுன் நாம். ஆர்டிஸ்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா அவங்க ஹாங்காங் பேஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக்கிங் ஓப்பரா ஸ்கூல். இங்கே வந்துட்டு ஜாக்கி சானை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்கிட்ட இவங்க அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ டே டைமில் வந்துட்டு அவங்க ஆக்டிங் மட்டும் இல்லாமல் ஹாங்காங் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஸ்டண்ட் உமனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க நைட் கிளப் பெர்ஃபார்மரும் கூட. ஸோ மல்டிபிள் ஜாப்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லாவே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு லேட் 1960ஸ்லேருந்து ஏர்லி 1970s வரைக்கும் நிறைய மூவிஸில் வந்துட்டு ஸ்டண்ட் உமனாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரோல்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, 1974 ஜேம்ஸ் பாண்ட் மூவி த மேன் வித் த கோல்டன் கன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் இவங்க ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்டவே காப்பாற்றின ஒரு கேரக்டராக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த படம் நடித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு 20 இயர்ஸாக ஹாங்காங் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலை போல். பட் அவங்க மற்ற ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய சான்ஸ், பட் பை சான்ஸாக கிடச்சது தான் குங்ஃபூ ஹசில் படம். ஏன் பை சான்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்க இந்த படத்துக்காக அந்த பர்டிகுலர் ரோலுக்கு அவங்க ஆடிஷனே பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் ஒரு ரோல் வேணும்னே அவங்க ஆடிஷன் பண்ணலை. அந்த படத்துக்கு சைனா ட்ராமா அகாடமியிலேருந்து இன்னொரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஆடிஷனுக்காக போயிருக்காங்க. அப்போ அவங்கள அக்கம்பனி பண்ணுறதுக்காக இவங்க கூட தான் வந்துட்டு நம்ம யுவான் வந்துட்டு போயிருக்காங்க. போன இடத்துல அந்த படத்தோட டைரக்டருக்கு வந்துட்டு யுவான் மேலே ஒரு கண்ணுன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அந்த மாதிரி கிடையாது. இந்த கேரக்டர் வந்துட்டு யுவான் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஸ்டீஃபன் ஷவ் இவர் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டார். ஸோ இவர் வந்துட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அதாவது யுவான்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே யுவானுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோலுக்கு அவ்வளோ பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க, நான் ஆடிஷனே பண்ணலையேங்க, நான் ஆடிஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி என்னை செலக்ட் பண்ணலாம், இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இவங்கள வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க யாராச்சும் ஒருத்தர். நான் வந்து ஓகே சொன்னால் இட் ஓன்ட் பி ஃபேர், மற்றவங்களுக்கு அது சரியாக வராது, இது ரொம்ப தப்பு அப்படின்லாம் அவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் சார் சும்மா இருப்பாரா? இல்லை, அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சி கடைசியில் வந்துட்டு யுவான் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இதுக்கு அக்ரி பண்ணலைன்னா இன்றைக்கி நமக்கு காலனி ஓனர் அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு கிடச்சிருக்கவே மாட்டாங்க. நான் ஏன் காலனி ஓனர் அம்மான்னு தமிழ்லேயே சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இந்த படம் ரெஜிஸ்டர் ஆனதே அதோட தமிழ் டப்டு வெர்ஷன்னால தாங்க. பயங்கரமாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்காக அவங்க வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா 2005 அண்ட் 2006 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸுங்கன்னு 2 அவார்ட்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. யுவான் ஷியோட
பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எல்லார் லைஃப்லையும் நடக்கிற மாதிரி தான். அவங்க கரியரில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேரீட் லைஃப்னு ஒன்று வரும். ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னா 1985 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொன் குழந்தை, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. அப்புறம் 1995 அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 years ஆஃப் மேரேஜ் தான், அதில் 2 குழந்தைங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் தாண்டியும் அவங்க இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு படங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் கிடைக்குது அண்ட் நம்மளுக்கு அவங்க வந்துட்டு தெரியுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே வந்துட்டு இந்த குங்ஃபு ஹசில் படம் தான். அதுலேயும் அவங்க பண்ண அந்த காலனி ஓனர் அம்மா கேரக்டர் தான். குங்ஃபு ஹசில் படத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஜானரில் வந்துட்டு அவங்க இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா குங்ஃபு மெஹஜான்ஜ், குங்ஃபு மெஹஜான்ஜ் 2, குங்ஃபு ஸ்வீட் ஹார்ட், குங்ஃபு மெஹஜான்ஜ் 3, த ஃபைனல் டுவெல். இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக ஒரே ஜானரில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்துட்டு ஒரு படம் நடிச்சிட்டு வராங்க, லாஸ்ட் பட் வின். பட் அந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில. இன்ஃபேக்ட் ரிலீஸ் ஆகுமா ஆகாதானே தெரில. பட் அவங்க இந்த படத்துக்கு வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கு. நார்மல் இண்டிவிஜுவலை விட உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஜேர்னி பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. பொதுவாகவே டிரான்ஸ்வுமன் ஜேர்னி வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லாமல் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து நான் சின்ன வயசுலேயே என்னோடய பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. நான் வந்து சித்தப்பா வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்படி அங்கே இருக்கும்போது நான் கொஞ்சம் அங்கே தான் படித்தேன். அவங்க தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 10th படிக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடியில் சேஞ்சஸ் ஆச்சு. நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். அப்போ வரைக்கும் மென்டலாக எனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலை. மென்டலி எனக்கு வந்து எதுவும் தோணலை. பாடியில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருந்தது விசிபிளாக. ஆனால் ஒரு +1 படிக்கும்போது எனக்கு வந்து ஐ நோ தட் நான் அந்த டைமில் மற்றவங்கள விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன்னு நான் ரீசர்ச்லாம் பண்ணலை. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அப்புறம் நிறைய தாட்ஸ் எனக்குள்ளே வந்தது. ஏன் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், ஏன் எனக்கு ஒரு மேல் பார்த்தா தான் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து ஃபீமேல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஏன் எனக்கு அப்படி இருக்குது? ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ என்ன இருக்குது, ஒரு மேல் வந்து ஃபீமேலை லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டீரியோ டைப் தான் அது இருக்குது. ஸோ அதில் எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் ஏதோ நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு அப்புறம் கன்ஃபார்ம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் வந்து என்னோடய ஜெண்டர் வந்து நான் ஓகே ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் அ ட்ரான்ஸ் உமன். சரி கண்டிப்பாக இதை வீட்டில் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், காலேஜ் படிக்கிறேன், பேரண்ட்ஸ் இல்லை, அதுதான் மெயின். இப்போ பேரண்ட்ஸ் இருந்தால் நான் போய் அப்ரோச் பண்ணலாம், வெளியே வரலாம். பட் சித்தப்பா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க என்ன டேக் கேர் பண்ணிட்டுருக்காங்க. அன்னம்மாள்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.